நீங்க எல்லாரும் ஏலியன் மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஏலியன் டேட்டோ ஹரிஹரன் அப்படின்றவரு. இவர் என்ன பண்ண இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் நாக்கை வந்து ரெண்டா கட் பண்ணி பாம்பு நாக்கு மாதிரி இப்படியே ஆடும். இவர் கண்ணுக்கு வந்து இந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதுல வந்து கலரிங் பண்ணிருப்பாரு. இவர் கூட இருக்கவங்க இந்த மூக்கெல்லாம் அறுத்திருப்பாங்க, அந்த மூக்கெல்லாம் இருக்காது, காதெல்லாம் இருக்காது, அப்புறம் கொம்பு மாதிரி எல்லாம் நிறைய ஆல்டர் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து தனியா தெரியணுமா, அதனால வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ யார் வந்து பார்த்தாலும் நீங்க ஏலியன் ஹரிஹரன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்ப ரீசெண்டா என்ன பண்ணாருன்னா, ஒருத்தருடைய நாக்கை இவரே ரெண்டா கட் பண்ணி அவருக்கு டேட்டோ பண்றதுக்கு பிளான் பண்ணாரு. நாக்கை கட் பண்றதுக்கு இவர் டாக்டரா? டாக்டரை தவிர இந்தியாவில் மற்றவங்களுடைய உடல் உறுப்புல வந்து கை வைக்கிறதுக்கு யாருக்குமே வந்து பர்மிஷன் கிடையாது. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. நான் கேள்வி கேட்க விரும்புறது ஹரிஹரனை கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணியிருக்க 1,50,000 பேரை. தேசத்தை முன்னேற்றதுக்கும் நாட்டை முன்னேற்றதுக்கும் பொதுமக்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தராங்க, சந்தேகங்கள் சொல்லி தராங்க, கவர்மெண்ட் வேலை எங்கெங்க கிடைக்குன்னு சொல்லி தராங்க, எக்கச்சக்கமான நல்ல சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கலிசடைகளை தேடி தேடி ஃபாலோ பண்றதுனாலதான் இவங்க இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க. இப்ப கண்ணு காது மூக்கெல்லாம் அறுத்துட்டு நீங்க ஏலியனா மாறுங்க அப்படின்றாங்க. மக்கள் எதை நோக்கி போறீங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களே.